வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாமல்லபுரத்தில் நடைபெறும் கட்சி பயிற்சி முகாமில் பங்கேற்க உள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டு 2906 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,05,760 ரூபாயாகவும் 1 கிராம் 13,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. E20 பெட்ரோல் பயன்படுத்தும் போது BS3 வாகனங்களில் சிறிய மாற்றங்கள் தேவை என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் 100 வார பிரச்சாரத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பொழிவு, குடிநீர் விநியோகம், வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நிதி நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக முதற்கட்டமாக 1000 அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் அனுப்பும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என T.K. சிவகுமார் அவர்கள் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தொலைதூர மின்சார பேருந்துகள் அரசு சார்பில் இயக்குவது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் 665 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விக்ரமராஜா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று VCK தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் கோவிலில் தரிசன நேரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 100 ரூபாய் கட்டணத்துக்கான தரிசனம் மாலை 6:30 மணி வரை மட்டும், மேலும் பொது தரிசனம் மாலை 7 மணி வரை மட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இன்று தமிழகம் வருகை தர உள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையம் முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரையிலான 4.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்வே ஆஃப் சென்னை என்ற புதிய பசுமை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் 4.5 DMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சுவாமி கோவில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மலை காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 7 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உதிரிபாகம் உற்பத்தி நிலையம் அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களின் வசதிக்காக மானாமதுரை, சிவகங்கை இடையே காலை, மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல், ஜூன் காலாண்டில் இந்தியாவில் தங்கத்திற்கான தேவை 6% சரிந்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் அறிவித்துள்ளது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நில மோசடி வழக்கில் நிலம் விற்றவர், வாங்கியோர் உள்பட 4 பேரை CBCID போலீசார் கைது செய்தனர்.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா ஈரான் மோதல் தொடர்பாக பாதுகாப்பான அமைச்சரவை குழுவின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தை இன்று நடத்தினார். திருவாரூர் சூரிய மின் ஆலையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்கை மாநில அரசு வாபஸ் பெற்றது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் சன்னிதானத்திற்கு விநியோகம் செய்த நெய்யில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக பால்வள மேம்பாட்டுத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை படிப்பிற்காக மொத்த இடங்களில் சுமார் 70.2% இடங்கள் தற்போது நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமர் கோவில் அறக்கட்டளை செயலாளராக RSS பிரமுகர் ஜெகதீஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் தனியார் சுயநிதி மருத்துவ மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகள் இடையிலான இடப்பங்கீடு குறித்து நேற்று 2ஆம் கட்ட ஆலோசனை நடைபெற்றது. மைசூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் 3845 புதிய மருந்துகளுக்கு NPPA விலைகளை நிர்ணயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் 101 அடி உயர மெட்ரோ மேம்பால பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கர்நாடகா சுங்கச்சாவடிகளில் 3 ஆண்டுகளில் 4884 புகார்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். ஒருநாள் பேட்டர் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 கிரிக்கெட் வீரராக சுப்மன் கில் அவர்கள் முன்னேறியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்ற வழக்கில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தனது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் MLAக்களிடம் வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி விளக்கம் கேட்கப்படும் என்று சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளேன் என்று கர்நாடக முதல்வர் TK சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2025-26ஆம் ஆண்டில் 100 கோடி மற்றும் அதற்கு மேல் வருமானம் ஈட்டி வருமான வரி தாக்கல் செய்துள்ள தனிநபர்களின் எண்ணிக்கை 576ஆக உயர்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.